உங்கள் மைண்டில் ஒரு லாஜிக் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போது ஷார்ட் ஸ்ட்ராங்கல் நிறைய பேருக்கு தெரியும், கரெக்டுங்களா? இப்போ அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கல் வந்து நம்ம ஃபாஸ்ட் கிரியேட் கொடுத்து ஓகே இதில் நான் டைரக்ஷன் கொடுத்து ஷார்ட் ஸ்ட்ராங்கல் கொடுத்தோம் அப்படின்னம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் ஸ்ட்ராங்கல் வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இப்போ இதே ஷார்ட் ஸ்ட்ராங்கல் எனக்கு வந்து முக்கியமாக அதோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஒரு 50 rupees கால் சைடில் இருக்கிறது வேணும், 50 rupees வந்து புட் சைடில் இருக்கிறது வேணும். அப்படின்னா நம்ம அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு லெக்குக்குமே எப்படி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், நம்மளோட லாஜிக்கை எப்படி கொடுக்கணும், ஸோ அது ரீசனிங்கில் எப்படி நமக்கு ஸ்ட்ரைக்ஸை கொடுக்குது அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் லெக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் தட் ஃபாஸ்ட் கிரியேட்டில் இந்த குவாண்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் குவாண்ட். இதுதான் வந்து இப்போ நம்மளோட புது மேசிவான அப்டேட். இப்போ இதில் வந்து குவாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பையா இல்லை வந்து செல்லா அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிஷன்ஸ், அதாவது நம்மளோட லாஜிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இப்போது சென்செக்ஸ் வந்து 83,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் நடக்குது. இப்போ நான் ஏடிஎம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். இது கண்டிஷன்னு சொல்லலாம், லாஜிக்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து நம்ம லாஜிக்னு சொல்லுவோம், இதில் கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து ஏடிஎம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதில் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா இப்போது எனக்கு வந்து 83,000லேருந்து ஒரு ப்ளஸ் 200 பாயிண்ட்ஸ் மேலே ஓகே எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணணும். அப்படின்னா ஏடிஎம் ப்ளஸ் 200 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு கால் ஆப்ஷன் தான் நான் பண்ணணும். ஸோ என்னோட எக்ஸ்பைரி இதுதான், மேபி ஒரு 2 லாட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா 83,200 வந்து செலக்ட் ஆயிரும். அண்ட் அதோட ப்ரைஸிங் இருக்கும், லாட் சைஸ் இருக்கும். இது வேணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் கொடுக்கலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.